வணக்கம் அன்பு உறவுகளே. நம்ம துண்டு ஒயரை வச்சு இந்த பூ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் இந்த மாதிரி பிஸ்கட் நாட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போது நார்மல் நாட்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். நார்மல் நாட்டு அண்டு மல்லிப்பூ நாட்டில் இதே மாதிரி நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி துண்டு ஒயர் இருக்கும், எடுத்துக்கலாம். இது எனக்கு மிச்சமான ஒயரு, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நார்மல் நாட்டுக்கு இந்த மாதிரி ஒயர் இருந்தால் போதும், ஒரு 3/4 அடி இருந்தால் போதும். இப்போது ஒயரை 2ஆக மடிச்சுக்கலாம். இந்த பெருசாக இருக்கிற ஒயரை எடுத்து வச்சிட்றேன். பாருங்கள், நார்மல் நாட்டு 2 ஒயரையும் மடக்கிக்கணும் சரிசமமாக. ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பை உள்ளே விடணும். இந்த பள்ளமான இருக்குது பாருங்கள், இந்த பகுதியை மேல் நோக்கி வச்சுக்கணும். இந்த சைடில் இருக்க பள்ளமான பகுதியை இந்த லூப்புக்குள்ளே விடணும். இதுதான் நார்மல் நாட்டு. ஓகேங்களா? இப்போது இதை அப்படியே நம்ம பேக்கில் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதை இந்த பேக்கில் திருப்பிட்டு இதுலேயும் நம்ம நார்மல் நாட் போடணும். போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடக்கிட்டு இதையை நான் லூப்பில் விட்டுறேன். பேக் சைடும் நமக்கு நார்மல் நாட் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தடவை மட்டும்தான் போட்டிருக்கோம். இதையை அப்படியே இந்த லூப் போகுது பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம சொருகி விட்டுடலாம். அதாவது இந்த ஒயர் இப்படி போகுது, அதுக்குள்ளார இப்படி ஒரு ஒயர் இருக்கும், அதை பார்த்து சொருகணும். பாருங்கள், இந்த இதுக்குள்ளார நீங்கள் வேறு எங்கேயாவது இந்த போகிறதுக்குள்ளாரையே சொருகிட்டிங்கன்னா வராது, பிரிஞ்சு வந்துடும். இதுக்கு அடுத்ததாக இருக்கிறதுல சொருகணும். ஓகேங்களா? அடுத்ததாக இருக்கிற ஒயரில் சொருகிக்கலாம். சொருகிட்டு டைட் பண்ணி இழுத்துக்கலாம். இது நல்லா டைட் பண்ணிவிட்டு பாருங்கள், இது நம்ம டேப் போட்டு ஒட்டிக்கலாம். டேப் போட்டு ஒட்டிட்டு நமக்கு என்ன மாடலில் வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டு வச்சு நிறைய ஒயர் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி பிரியுமோ அந்த மாதிரி போட்டு நம்ம இது மாதிரி பூங்கொத்து மாதிரி வச்சுட்டு, அந்த கோன் மாதிரி இருக்கும், கோன் மாதிரி செஞ்சுருப்பாங்க, அதில் கோன் மாதிரி வச்சு நம்ம வாசப்படியில் வச்சுக்கலாம். இல்லை ஒரு செவுத்தில் கூட நம்ம மாட்டிக்கலாம். இது ஃபஸ்ட்டு மாடலு. 2வது மாடலு நம்ம மல்லிகைப்பூ மொக்கில் போடலாம். சாதா நாட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த பள்ளமான ஒயரு நம்ம கைக்கு வலது பக்கம் வரும், இதை நம்ம இடது பக்கம் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது செகண்ட் ஒயர் எடுக்கிறேன். இதை லூப்புக்குள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு அதே மாதிரி பள்ளமான ஒயரு இந்த பக்கம் வரணும், வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பள்ளமாக இருக்கிற ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடணும். ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே விடுறோம். இந்த க்ரீன் கலர் ஒயர் பள்ளமான ஒயர் எடுத்து 2 லூப்லேயும் விட்டுடலாம். மல்லிகைப்பூ நாட்டு ரொம்ப ஈஸி. இப்போ இதை நம்ம நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், மல்லிகைப்பூ மூக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே திருப்பிக்கலாம். பேக்கில் திருப்பிட்டு நம்ம நார்மல் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நார்மல் நாட் போட்டுக்கலாம். இது இப்படியும் போடலாம், நான் மடித்து போடுவேன், அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். போட்டாச்சு. பாருங்கள், இந்த பக்கம் மல்லிகைப்பூ மூக்கு, இந்த பக்கம் நார்மல் நாட். இப்போ இதில் திருப்பி இன்னொரு நாட் போடலாம். அதாவது நீங்கள் நார்மல் நாட் போட்டிருக்கோம்ல, அதிலையே மறுபடியும் மடக்கி வச்சு போட்டுடலாம் இன்னொரு நார்மல் நாட்டு.
இதில் இப்போ பள்ளமான ஒயர் தான் இருக்குது போட்டிருக்கோம். இதை மறுபடியும் திருப்பி நல்ல பக்கம் வர்ற மாதிரி ஒரு நார்மல் நாட் போட்டுக்கலாம். இதை இது பண்ணுறோம். இப்போது நம்ம 4 நாட் போட்டிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மல்லிப்பூ முக்கு போட்டோம், அதுக்கு பின்னாடி ஒரு சாதா நாட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டு மறுபடியும் ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ இதையை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இந்த லூப்புக்குள்ளே விட்டுடலாம். இப்படி விட்டு எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு பூ மாதிரி நமக்கு அரேஞ்ச் ஆயிரும். இந்த பூ பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு நல்ல எம்போஸ்டாக தெரியும். பாருங்கள், ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இது மாதிரி நிறைய நம்ம பூ போட்டு அப்படி கொத்து மாதிரி வச்சிட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். மல்லிகைப்பூ நாட்டில் குட்டியான அழகான பூ ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நார்மல் நாட்டில் போட்டுட்டோம், இப்போது மல்லிகைப்பூ மொக்கு வச்சு போட்டிருக்கோம். நல்லா எம்போஸ்டாக தெரியும் இந்த பூவு, ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து என்னோடய ஓன் க்ரியேட்டிவு. இப்போது இன்னொரு சாதா நாட்லேயே இன்னொரு மாடல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் 3 மாடல் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஒயிட் கலரும் இதுவும் எடுத்திருக்கேன். நார்மல் நாட் போட்டுக்கலாம்.